இப்போ வேர்டில் வந்து ஃபாண்ட் வரைக்கும் பார்த்துருப்போம். ஃபாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக மேலே என்ன தெரியுதோ அதை அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எஃபெக்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா அந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே டிஃபால்ட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அதுவும் இருக்கும். அடிஷ்னலாக சில எஃபெக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எஃபெக்டையும் அங்கேயும் சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது போக அடிஷ்னலாக எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு எஃபெக்ட்டும் தெரியணும்னா நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரிவியூவிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எஃபெக்ட்டுக்கு என்ன ரிசல்ட் வருன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கேரக்டர் ஸ்பேஸிங்கிற மேலே ஒரு டேப் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு இருக்கிறதுல ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில் என்ன ஸ்பேஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஸ்பேஸிங்கில் போய் எக்ஸ்பேண்டட்னு போட்டால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில் கேப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டெக்ரீஸும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் மேலே அரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் பண்ணணும்னா கீழே அரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து லெட்டருக்கு இடையில் உள்ள கேப்பை அதிகமும் பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் அப்படிங்கும்போது இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பண்ணோம் இல்லையா, இந்த பவர் வேல்யூ ப்ளஸ் வந்துட்டு உங்களோட பேஸில் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும், இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்கி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பொசிஷனில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்பர் லோயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு அதிகமாக மேலே ஏறணும் அதிகமாக கீழே இறங்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டு கேரக்டர் ஸ்பேஸிங் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்னும் ஃபாண்ட்டில் சில சேஞ்சஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணாலே ஃபாண்ட்டு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போது ஸ்ட்ரைக் த்ரோ அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, டபுள் ஸ்ட்ரைக் த்ரோ, ஸோ டபுள் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை வந்து ஒரு டேபிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஷேடோவ்னா லெட்டருக்கு பின்னாடி வந்து ஜஸ்ட் அந்த லெட்டருடைய ஷேடோவ் தெரியும். அவுட்லைனா லெட்டரோட அவுட்லைன். எம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆல்ரெடி வந்து அந்த இதுலேயே வந்து பொறிக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் தூக்கலாக தெரியும். என்கிரேவ் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே கொடுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கேரக்டர் கடையிலையும் ஸ்பேஸ் கொடுத்து பாருங்கள், ஸ்பேஸை வந்து டைட்டன் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் அந்த கேரக்டர் ஸ்பேஸிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டெல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த 1 2 3 அந்த மாதிரி கொடுப்போம். அதே நேரத்தில் வந்து புல்லட் சிம்பிள் யூஸ் பண்ணி லிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது போக அடிஷ்னலாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஆப்ஷனில் மல்டி லெவல் லிஸ்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மல்டி லெவல் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டிங் அப்படி ஒரு மெயின் ஹெட்டிங் அதோட சப் ஹெட்டிங் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதில் என்ன மாதிரியான டைப் வேணும்னு ஃபஸ்ட்டு போய் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான டைப்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து எனக்கு நம்பர் அண்டு வந்து ஒரு கேரக்டர் வருது, இந்த மாதிரி வேணால் எனக்கு வந்து நம்பரிங்கோடு வேணும், இல்லை கேரக்டரும் சேர்ந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் ஏதாவது ஒரு மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த மல்டி லெவல் லிஸ்ட்டு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 1.1 இந்த மாதிரி வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் அடுத்து வந்து சப் ஹெட்டிங் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணால் அதோட அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய சப்டைட்டில் வரும் இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ மெயின் டைட்டில் சப்டைட்டில்ன்ற மாதிரி கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் லிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்டர் அடிக்க 1 2 3 இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதிலே வந்து என்டர் அடிச்சுட்டு டேப்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய சப்டைட்டில் அடிக்கிறதுக்கான நம்பரோடு உங்களுக்கு சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, எனக்கு அதெல்லாம் மேலே முடிஞ்சது அப்படின்னா அங்கே எதுவுமே டைப் பண்ணாமல் என்டர் அடிச்சிங்கன்னா திரும்ப 1.3க்கு போயிடும். இன்னொரு ஹெட்டிங் அடிக்கிறீங்க, என்டர் அடிக்கிறீங்கன்னா 1.4 வரும். எனக்கு அகெயின் 2 போகணும் அப்படின்னா என்டரை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்கே எதுவும் அடிக்காமல் என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு போயிடும், ஓகேங்களா. ஸோ டேபை ப்ரெஸ் பண்ணால் அதோட அடிஷ்னல், வெறும் என்டரை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட மெயினுக்கு நீங்கள் திரும்ப ரிவர்ஸில் வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மல்டி லெவல் லிஸ்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் பேஜ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேராகிராஃபில் வந்து ஸ்பேஸிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் இந்த ஆரோ மாதிரி, இந்த ஃபாண்ட்டில் ஆரோ கிளிக் பண்ணோன்னே ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் வந்தது இல்லையா, அதே மாதிரி பேராகிராஃப் பக்கத்தில் கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃபோடைய டயலாக் பாக்ஸே வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் அடிச்சுக்கிறேன். இதுக்கு ஈக்குவல் ரேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு
இது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு ரேண்டுன்னு கொடுத்து எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அத்தனை பேராகிராஃப் நம்பர் எடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சில பேராகிராஃப்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃபை நான் அலைன் பண்ணணும் அப்படின்னா பேராகிராஃப்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அலைன்மெண்ட்டு நம்ம எப்போயுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, அலைன்மெண்ட்டு எப்போயுமே ஜஸ்டிஃபைடில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி 0.25 வந்து தள்ளி வந்திருக்கு. ஸோ லெஃப்ட்டில் வந்து நான் அதை வந்து 0 ஆக்கிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரூலர் கரெக்டாக பக்கத்தில் வந்து நிற்கும். அடுத்து ஸ்பெஷலில் வந்து ஃபஸ்ட் லைன் எவ்வளோ தூரம் தள்ளி வரணும், எப்போயுமே பேராகிராஃபோடைய ஃபஸ்ட் லைன் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும் இல்லையா. ஸோ டிஃபால்ட்டாக 0.5 வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேராகிராஃபுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு முன்னாடியும் ஒரு பேராகிராஃப்க்கு பின்னாடியும் எவ்வளோ கேப் வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேராகிராஃப்க்கு உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸோடைய ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணுன்றதையும் நீங்கள் லைன் ஸ்பேஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜஸ்டிஃபைடு கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்டிஃபைடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா நம்மளுடைய பேராகிராஃப் வந்து நீட்டாக அலைன் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தபடியாகவும் நீங்கள் உங்களுடைய பேராகிராஃப் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து என்டரை ப்ரெஸ் பண்ண அதுவாக வந்து நெக்ஸ்ட்டு பேரான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இங்கே வச்சு என்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு வந்து 0.5 தள்ளியே வந்துருச்சு. அடுத்து நான் என்டரை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. எப்போ தான் ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்னு வரும்பொழுது தான் என்டரை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்பேஸை மட்டும் கேப் விட்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பேராவிலே அந்த மொத்த பேராகிராஃப்ஸில் ஒரு பேராவை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி பாக்ஸு கலர்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து அந்த பேக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போடணும் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்டர் ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒரு நோட்ஸு டிப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த பேராவை வந்து ஹைலைட் பண்ணணும் அதை டிப் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன கலர் பேக்கில் இருக்கணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு அந்த பார்டருடைய அவுட்லைன் பார்டர்ன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பாக்ஸே கிடச்சிரும். இது வந்து உங்களுக்கு ஹைலைட் பாயிண்ட்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் பேராகிராஃப் ஆப்ஷனை ஒர்க் பண்ணி பாருங்கள்.